திருவிழா அப்படின்னாலே வந்து பல ஊர்களில், பல மாநிலங்களில், பல நாடுகளில் கூட திருவிழா நடக்கலாம். ஆனால் எல்லா திருவிழாவிற்கும் ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு திருவிழா எது அப்படின்னா வந்து நம்ம மதுரை சித்திரை திருவிழா தான் சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த சித்திரை திருவிழாவானது தொடங்கியிருக்கு. மே 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணமும், மே 9ஆம் தேதி திருத்தேரோட்டமும் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான நிகழ்ச்சியாக வந்து நாம் பார்த்தது வந்து திருக்கல்யாணத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு தாய் தகப்பன் வந்து தன்னுடைய பெற்ற மகளுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது இயல்பான ஒரு விஷயம். ஏன் பிள்ளைங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற தாய் தந்தையருக்கு வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ஊரே சேர்ந்து சாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய நிகழ்வுன்றது பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்கும். அப்படி ஒரு நிகழ்வு தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம். சரி, இந்த திருக்கல்யாணத்தில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளை வீட்டாரெலாம் வந்து உணவுகள் வந்து ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே பிரத்யேகமாக வந்து ஒரு ஹால் புக் பண்ணி அங்கே 1.5 லட்சம் பேர் சாப்பிட்றதுக்கு விருந்து 3 நேரம் பார்த்தீங்கன்னா விருந்துகள் வந்து அங்கே போட்டுகிட்டே இருப்பாங்க. சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடியது இந்த திருக்கல்யாணம். அது மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக பெண்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். சித்திரை திருவிழாவில் அந்த திருக்கல்யாணம் பார்ப்பதற்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கணும். அடுத்த நாளே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா தேரோட்டமானது நடைபெறும். இந்த தேர் உருவாக்கப்பட்டது வந்து மன்னர் திருமலநாயக்கர் காலத்தில் தான். 400 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த தேர் தான் மதுரையில் இருக்கக்கூடிய தேர். பொதுவாக மதுரையில் வந்து 2 தேர்கள் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய தேர் பெரிய தேர். அதில் தான் வந்து சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையும் தனியாக வருவாங்க. 2வது வரக்கூடிய தேர் மீனாட்சி தேர். சின்ன தேராக இருந்தால் ரொம்ப அழகான தேராக இருக்கும். அந்த தேர் வடம் வரக்கூடிய அந்த பகுதி பார்த்திங்கன்னா தேர் ஆடி அசைஞ்சு வரக்கூடிய அழகு வந்து பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்.